இன்னைக்கு 66வது கிரிவலம் உங்களுடைய தலைமையில மங்களகரமாக நடந்தது. நீங்கள் இல்லைங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த அம்மாவும் வந்துச்சுங்க. நமது தலைமலை சஞ்சீவராய பெருமாளுடைய தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய அறக்காவலர் அக்னி ராஜேஷ் குடும்பத்தினருடைய அன்னைக்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்திற்கு நமது அம்மா மானம்மாள் அவங்க தலைமையில் கிரிவலம் வந்த அனைவருக்கும் தலைமலை சேவா ட்ரஸ்ட் மூலிமா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தலைமலை சேவா ட்ரஸ்ட் அறக்காவலர் அக்னி ராஜேஷுடைய குடும்பத்தாருடைய குடும்பத்தில் கேரளாவில் இருக்கும் திருவனந்தபுரத்தில் வசித்து வரும் திலீப் மஞ்சுளா குடும்பத்தினருக்கு நல்ல ஆதரவையும் நல்ல தலைமலை சஞ்சீவராய பெருமாளுடைய அனுகிரகத்தையும் அதேபோல் தலைமலை சஞ்சீவராய பெருமாளுடைய அறக்கட்டளை சார்பாக நமது அக்னி ராஜேஷ் குடும்பத்தினருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 66வது கிரிவலம் அன்னதானத்தை தலைமலை சேவா ட்ரஸ்ட் மூலியமாக அக்னி ராஜேஷனுடைய சொந்த பொறுப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தலைமலை சஞ்சீவி பெருமாள் வந்து நம்ம குடும்பத்தின் சார்பா வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்கணுங்கிறது வாக்கியத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கர்நாடகால இருந்து அவருக்காக வந்து அவர் குடும்பத்தோடு வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை அதுக்கான நடைமுறைகள் பண்றதுக்காக வந்திருக்கிறார். அதுக்காக இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து மெடிக்கல் செக்அப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு பெருமாள் வந்து அந்த ஒரு உதவி செய்கிறது சிறப்பா பண்றீங்க. பெருமாள் வந்து எனக்கு இந்த பணியை செய்யணும் எனக்கு அவசரம் கொடுத்ததுனால இன்னைக்கு நேரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூஜையை வந்து நான் கலந்துருக்கேன். பெருமாள் இந்த மாதிரி சேவையை பண்றதுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால நான் எனக்கு இங்க இருக்க சூழ்நிலை இருக்கு. எல்லாரும் கிரிவலம் வந்திருக்கீங்க. கலந்துருக்கிறாரு. கலைஞர் சார் அம்மா எல்லாரும் மிக சிறப்பாக அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெரிய எல்லா ஏற்பாடும் பண்ணி இந்த சிறப்பா பண்றதுக்கு அடித்தளமா சிஸ்டர் அப்புறம் எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து உறுதுணையா இருந்து மிக சிறப்பா இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. வேற எந்த காலம் ஏன்னா எந்த சூழ்நிலையும் தெரியும் எல்லாத்தையும் விட்டு அடிவாரத்துல பௌர்ணமிக்கு இருப்பேன். இன்னைக்கு ஒரு குழந்தைய தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வாக்கு கிடைக்கும் போது ஒரு குழந்தை இல்லாத ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் போது இந்த சூழ்நிலையில அந்த முக்கியமான காரியத்தை பண்ணணுங்கிறதுக்காக நான் கூட இருக்கிறேன். வேற எந்த விதமான இது இல்லை. அதனால இங்க எல்லாமே சேர்ந்து உன்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு மஞ்சுளாக்கு பர்த்டே இன்னைக்கு நீங்க எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு பெருமாள் எல்லாம் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க ஆசீர்வாதம் குழந்தைக்கு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் கேட்டுட்டு எப்பவுமே நம்ம வந்து நம்ம சேவா ட்ரஸ்ட்ல அன்னதானம் போடுறப்போ அந்த அன்னதானம் போடுற குடும்பத்துல வந்து நம்ம கூப்பிட்டு அவங்க
ஆரம்பமா. அதனால அம்மாவுக்கும் அவங்க கூட கலந்து இருக்கக்கூடிய அந்த தமிழரசி அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு இந்த மாவட்டத்தினால அன்னதானத்துக்கான மரியாதை நான் சிறப்பு செய்யணும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்து சார்பாக உங்களுக்கு இந்த மரியாதை செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இந்தாங்க. அம்மா இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க. அப்படியே பேசுங்க ஐயா, அங்க சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. நான் இருக்கிற வரையும் மிகவும் சிரமப்பட்டு 27 கிலோமீட்டர் எந்தவித தொய்வும் இல்லாமல் அந்த பெருமாள் கொடுக்கக்கூடிய தைரியத்திலும் ஆரோக்கியமாக கலந்து கொண்ட மற்றும் இந்த விசேஷத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். சரிங்க சார், சரிங்க. கொண்டிருக்கின்ற இங்கே நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க, பக்கத்தில் வாங்க. தலைமலை சேவா ட்ரஸ்ட் மூலமாகவும் நமது வரதராஜபுரம் முட்டாஞ்செட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் சார்பாகவும் மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பௌர்ணமி கிரிவலம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் சீரும் சிறப்புமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு தனி மனிதனாக ராஜேஷ் என்ற ஒரு மனிதன் மூலமாக இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியையும் ஒருங்கிணைத்து இவ்வளவு பெரிய ஆன்மீகத்தை ஒரு கையில் எடுத்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிவலத்தை உருவாக்கி வரக்கூடிய வருங்காலத்திலே நம்மளது திருப்பதி திருவண்ணாமலையை விட மிக அதிகமான மக்கள் இங்கே குமியக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை இப்போ நம்ம உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசும் இப்பொழுது 2 கோடி ரூபாய் நிதியை வழங்கி மேலும் நமக்கெல்லாம் ஊக்கம் அளித்துள்ளது. ஆகவே ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலத்திலும் இதுபோல ஒரு 100-200 பேருக்கு மேல் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 66வது புனித பௌர்ணமி தினத்தில் ராஜேஷ் சார் அவருடைய மருமகன் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இன்று சீரும் சிறப்புமாக இந்த கிரிவலமானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கிரிவலத்திற்கும் வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த மரியாதை மிகுந்த மாரமாளம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நடக்கக்கூடிய இந்த பாராட்டு விழா நமது ராஜேஷ் சார் அவர்களுக்கு சேரக்கூடிய பாராட்டு விழா. அவர் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலும் அவரை கௌரவிக்கும் விதமாக இன்று மாரமாள் அவர்களுக்கு நமது பொதுமக்கள் சார்பாகவும் தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாகவும் இன்று அவர்களுக்கு மாலை மரியாதை முதல் மரியாதை செய்யப்படுவது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இங்கு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அப்படியே நில்லுங்கம்மா. கண்டிப்பாக சார்.